வணக்கம். தனித்தன்மை. தனித்தன்மைனா யாருக்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளை எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கணும். அதான் தனித்தன்மை. உலகத்தில் அதிக பேர் நாம் வித்தியாசமாக இருக்கணும், எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும், நம்மக்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. ஒரு சிலர் எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு தனித்தன்மை நம்மக்கிட்ட இருக்குதுன்றதை உணராமலே வாழறாங்க. ஒரு சிலர் தன்னுடைய தனித்தன்மையை தக்க வச்சிக்க முடியாமல் கோட்டை விட்டுறாங்க. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஒரு இடத்துக்கு, ஒரு வரலாற்று சின்னத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு சில நாடுகளுக்கு கூட இந்த தனித்தன்மை இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் பார்க்க போனால் இந்தியாவுக்கு உலக அரங்கில் ஒரு தனித்தன்மை இருக்கு. உலக நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்குது. இந்தியாவுக்கு தனிப்பட்ட பேரும் புகழும் இருக்கு. இதுக்கு காரணம் இந்தியர்களுக்கே உரிய தனித்தன்மையான வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம நாட்டு மக்கள் பல மொழி, பல மதம், பல ஜாதி, பல பண்பாடுகளால் வேறுபட்டாலும் நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதை உலக நாடுகள் வியந்து பார்க்குது. அந்த தனித்தன்மை தான் நமது தேசத்தின் அடையாளம். அது நம்முடைய பலம். இந்திய மக்களிடையே இத்தனை பிரிவுகள் இருந்தும் எப்படி இவங்க ஒற்றுமையா வாழறாங்கன்னு ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதனால இந்திய திருநாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தனித்தன்மை ஒரு காலமும் சிதையக்கூடாது. அது சீர்குலையாம பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. நன்றி.